இது சாட்டர்டேயோட மினி விலாக் தான். 3 நாளைக்கு முன்னாடி வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். வெந்தயக்கீரைக்காக. ஸோ அது நல்லா மொள விட்டுருச்சு. நேற்று மழையும் நல்லா பேஞ்சனால இன்றைக்கி சாயங்காலமாக அதை தூவி விட்டாச்சு. அது கூடயே சீத்தாப்பழ கொட்டையும் வந்துட்டு ஊனி வச்சுட்டேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது என்னென்ன இருக்குன்னு. ஸோ அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். நான் எப்பவுமே ஃபேவரட் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக பாஸ்தா பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் பண்ணுவோம். ஸோ அச்சுக்கு வந்து சீஸ் நிறைய போட்டால் தான் நமக்கு பிடிக்கும். இதுவுமே ஹோம்மேட் சீஸ் தான். நம்ம வீட்டில் பண்ண பையன் தான் இவன். ஸோ க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 வீக் முன்னாடி இருக்கும், 2 வீக்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். 150 சொல்லிட்டு ஈச் வந்து 50 கிராம்ஸ் இருக்கும். சியா சீட், சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் பம்கின் சீட், அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாக் சீட். எல்லாமே சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டி 50 கிராம்ஸ். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? 150 ருபீஸ் தான் ஜிபேயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. கண்டிப்பாக வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.